ஹலோ எவ்ரிவன், நம்ம டெய்லியும் டிஸ்கிரிப்டிவ் டைப் கரண்ட் அஃபேர்ஸில் 2 கொஸ்டின் வந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா கிக் ஒர்க்கர்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ கிக் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ரீசெண்டாக நிறையா விஷயங்கள் கிக் ஒர்க்கர்ஸ் பற்றி பேசப்பட்டுட்டே தான் வருது. இப்போ கிக் ஒர்க்கர்ஸ் தான் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்கெல்லாம் வந்து சிம்பிளாக சொல்லணும், எக்ஸாம்பிள் வச்சு சொல்லணும் அப்படின்னா ஸ்விக்கி, ஜொமேட்டோ, டன்சோ, ஜெப்டோ இந்த மாதிரியான ஆப்ஸோட டெலிவரி பார்ட்னர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்கள தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா கிக் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இவங்களை வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் பேஸ்டு ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? அது என்ன பிளாட்ஃபார்ம் பேஸ்ட் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஸ்விக்கி அப்படிங்கிறது ஒரு பிளாட்ஃபார்ம், ஜொமேட்டோ அப்படிங்கிறது ஒரு பிளாட்ஃபார்ம். இந்த மாதிரியான பிளாட்ஃபார்மை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடியனால இவங்களை நம்ம பிளாட்ஃபார்ம் பேஸ்ட் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அதான் கிக் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறத பத்தி கொடுத்துருக்காங்க. இன்ட்ரடக்ஷன் அப்படிங்கிறதுல நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, கிக் எக்கானமி அப்படிங்கிறது ஒரு க்ரோயிங் எக்கானமியா இருக்கு, ரேபிட்லி க்ரோயிங் எக்கானமியா இருக்கு. ஏன்னா அர்பனைசேஷன் இன்க்ரீஸ் ஆக இந்த கிக் எக்கானமி அப்படிங்கிறதும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் நமக்கு கரண்ட் ட்ரெண்ட்ல இருக்கு. சரிங்களா? ஸோ அந்த ஒரு டெஃபினேஷனை இன்ட்ரடக்ஷனை கொடுத்துட்டு அடுத்தது டெஃபினேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, இண்டிவிஜுவல்ஸ் என்கேஜ்ட் இன் டெம்பரவரி ஃபிளெக்சிபிள் ஜாப்ஸ் அவுட்சைட் த ட்ரெடிஷனல் எம்ப்ளாயி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இந்த கிக் ஒர்க்கர்ஸ்னா எப்படி வேலை செய்வாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மக்கிட்ட வண்டி, லைசன்ஸ் அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருந்தால் போதும், நம்ம ஸ்விக்கியோட ஒரு டெலிவரி பார்ட்னராக மாறலாம், ஜொமேட்டோவோட ஒரு டெலிவரி பார்ட்னராக மாறலாம். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தோம்னா நமக்கு எவ்வளோ டெலிவரி பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு சம்பளம் அப்படிங்கிறது வரும், நம்மளோட ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? பொதுவாகவே இவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணணும், இவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணக்கூடாது, இவ்வளோ நேரம் கட்டாயம் இருக்கணும், அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஃப்ளெக்சிபிளான ஒர்க்கிங் டைம் தான் நமக்கு தேவைன்னா. இப்போ ரேபிடோ இருக்குது. ரேபிடோ நம்ம ஆஃபீஸ் போகிறப்ப ரேபிடோ ஆன் பண்ணிட்டு போவாங்க, போகிற வழியில் யாராவது ஒரு 1-2 ஆர்டர்ஸ் வரலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? அதனால அது வந்து ஃப்ளெக்சிபிள் ஒர்க்கிங் ஹார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளோ நேரம் தான் கட்டாயம் வேலை செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம எவ்வளோ நேரம் வேலை செய்யறோமோ அதுக்கான காசு நமக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ அதான். அதே மாதிரி பார்த்தோம்னா ட்ரெடிஷ்னல் எம்ப்ளாயி மார்க்கெட். ஓகேங்களா? அந்த முதலாளி தொழிலாளி அப்படிங்கிற அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள வரமாட்டாங்க. ஓகேங்களா? தே ஆர் அவுட் சைட் த ட்ரெடிஷ்னல் எம்ப்ளாயி மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு முதலாளி தொழிலாளி அப்படிங்கிறதுக்கு வெளியே அவுட் சைட்ல நமக்கு வந்து ஃப்ளெக்சிபிளாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு செட் ஆஃப் பீப்புள் தான் யார், இந்த கிக் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறவங்க. சரிங்களா? ஸோ இவங்களை வந்து 2 டைப்பாக சொல்லுவோம், பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ், நான் பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லி. பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஜொமேட்டோ, ஸ்விக்கி இதுல எல்லாம் இருக்கவங்க. நான் பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ் அப்படின்னா இந்த டெம்பரவரி ஒர்க்கர்ஸ் இன் நான் டெக் செக்டார்ஸ். ஓகேங்களா? நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை டே ஜாப்ஸ்ல இருக்கவங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான இடத்துல இருக்கக்கூடிய இவங்களை கிக் ஒர்க்கர்ஸ் தான் நம்ம நான் பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவோட அர்பனைசேஷன் அதிகமாக கிக் எக்கானமியும் அதிகமாகும் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்தியாவில் நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் கிக் ஒர்க்கர்ஸ், இந்தியாவில் என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இவங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இவங்களோட growth அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாகும் அப்படிங்கிறத நித்தி ஆயோக் அவங்களோட ரிப்போர்ட்ல கூட சொல்லியிருக்காங்க. வேல்யூட் அட் $20 billion, growing at 17% annually until 2027. ஓகேங்களா? ஸோ இயர்லி growth அப்படிங்கிறது பார்த்தோம்னா, இந்த கிக் எக்கானமியோட growth இயர்லி 17% growth அப்படிங்கிறது இருக்கு. கிட்டத்தட்ட $20 billion வேல்யூ பண்றாங்க பை 2027. சரியா? அடுத்தது ஒர்க் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 2 கோடி ஒர்க்கர்ஸ் வந்து இருக்க போறாங்க 2030 வரப்போ. ஓகேங்களா? இவங்க தான் நான் ஃபார்மிங் அக்ரிகல்ச்சர். ஓகேங்களா? அதாவது நான் அக்ரிகல்ச்சர் ஒர்க் ஃபோர்ஸ்ல பார்த்தோம்னா 6.7% இவங்க தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏறக்குறைய பார்த்தோம்னா இந்த எக்கானமி க்ரோ ஆகுது. நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் 2030 படி பார்க்குறப்ப 2.35 crores இருப்பாங்க அப்படிங்கிறத சொன்னா போதும். ஓகேங்களா? அடுத்தது டைவர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அக்ராஸ் செக்டார்ஸ். ஏன்னா நமக்கு அர்பனைசேஷன் அதிகமாகிறப்ப புதுசா நிறைய சிட்டிஸ் வந்து வர ஆரம்பிக்கும். அப்ப அந்த இடத்துல வந்து நமக்கு ஸ்விக்கி, ஜொமேட்டோ அந்த இடத்துல எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிப்பாங்க. ஸோ அங்க அவங்க எக்ஸ்பேண்ட் ஆகிறப்ப கிக் எக்கானமி அப்படிங்கிறதும் எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்ததா பார்த்தோம்னா ஃப்ரீலான்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ், நமக்கு அப்வொர்க், ஃபீவர் இந்த மாதிரியான ஃப்ரீலான்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸுமே இந்த கிக் எக்கானமி அப்படிங்கிறத இம்ப்ரூவ் பண்ணிட்டே தான் இருக்கு. ஓகேவா? அடுத்தது இந்த ஒர்க்கர்ஸோட growth ரேட் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம், 17% ஆனுவல் growth ரேட் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஃபிளெக்சிபிள் ஒர்க் அரேஞ்ச்மெண்ட்ஸ். எதனால இந்த கிக் எக்கானமி க்ரோ ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப ஃபிளெக்சிபிளான ஒரு ஒர்க் டைம், ஃபிக்ஸ்டு ஒர்க் டைம் அப்படிங்கிறது கிடையாது. அதனால நமக்கு பிடிச்ச நேரத்தில் போய் டெலிவரி பண்ணிக்கலாம், பிடிக்கலன்னா விட்டுலாம். அதுதான். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தோம்னா மில்லினியல்ஸ், ஜென்சி இவங்களெல்லாம் வந்து அட்ராக்ட் பண்ணும். மில்லினியல்ஸ் அப்படின்னா 2K born kids, ஜென்சி அப்படின்னா அடுத்த செட் ஆஃப் ஜெனரேஷன். ஸோ இவங்களெல்லாம் ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது, பிகாஸ் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறதுனால. சரிங்களா? அடுத்தது டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ நமக்கு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் இருக்கனால தான் இந்த மாதிரி ஸ்விக்கி, ஜொமேட்டோ இந்த டெலிவரி பார்ட்னர்ஸ் அதிகமான யூசேஜ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அதிகமான டெக்னாலஜியை நம்மளும் யூஸ் பண்ண இந்த கிக் எக்கானமியும் க்ரோ ஆகுது அப்படிங்கிறத சொல்ல வராங்க. ஓகேங்களா? அடுத்தது
சேலஞ்சஸ் ஃபேஸ்டு பை கிக் ஒர்க்கர்ஸ், இதுதான் இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அடிக்கடி சேலஞ்சஸை பற்றி தான் இப்போ நியூஸ் பேப்பர்ஸில் அதிகமாக ரிலேட் ஆகி வருது. சரிங்களா? ஆம்பிகுவஸ் எம்ப்ளாய்மெண்ட் ரிலேஷன்ஸ், அதாவது ஒரு ட்ரெடிஷ்னல் எம்ப்ளாயி மார்க்கெட்டுக்குள்ளே இல்லை இவங்க. கரெக்டாக? அப்படிங்கிறப்ப ஒரு ட்ரெடிஷ்னல் எம்ப்ளாயின்னு இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு சோஷியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ் இருக்கும். அதாவது பெய்டு லீவ் இருக்கும். ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தோம்னா நமக்கு சிக் லீவ் அப்படிங்கிறது இருக்கும். அடுத்ததாக பார்த்தோம்னா நமக்கு பென்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிறது ட்ரெடிஷ்னலாக எம்ப்ளாயின்னு தான் இருக்கும். ஆனால் இவங்க அதுக்கு வெளியே இருக்கனால அந்த மாதிரி எந்த ஒரு பெனிஃபிட்ஸுமே கிடையாது. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் இடத்துல சொல்கிறாங்க. ஆம்பிகஸ் எம்ப்ளாய்மெண்ட் ரிலேஷன்ஸ், ஒரு பொதுவான ஒரு பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிற மேட்டர்னிட்டி லீவ் அப்படிங்கிற மாதிரியான முக்கியமான விஷயங்கள்லாம் கூட இவங்களுக்கு கிடையாது. சரிங்களா? அடுத்தது லேக் ஆஃப் சோஷியல் செக்யூரிட்டி. சோஷியல் செக்யூரிட்டி இந்த சென்ஸ், இந்த இடத்துல பென்ஷன் அப்படிங்கிறது இல்லை. அதே மாதிரி நமக்கு இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது இல்லை. ஆக்குபேஷனல் சேஃப்டிக்கான மெஷர்ஸ்லாம் எதுவும் இல்லை. ஸோ அதை தான் இந்த இடத்துல சொல்ல வராங்க. அடுத்தது இன்கம் இன்செக்யூரிட்டி அண்ட் மினிமம் வேஜ் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதில் என்ன, நம்ம ஒர்க் பண்ணால் நமக்கான ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது வரப்போகுது. அப்போ மினிமம் வேஜ் அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. மந்த்லி உங்களுக்கு இவ்வளோ கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறது, எவ்வளோ டெலிவரி பண்ணுறாங்களோ அவ்வளோக்கு தான் நமக்கு வந்து அந்த பேமெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா மினிமம் வேஜ் லாஸ்க்கு கீழே இந்த கிக் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறவங்க ப்ரொடெக்ட் ஆகலை. சரிங்களா? ஸோ அந்த ரெகுலேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் இன்னும் மத்திய அரசாங்கம் தான் அந்த மாதிரியான ரெகுலேஷன்ஸ்லாம் கொண்டு வரும். அடுத்தது எக்ஸ்ப்ளாய்டேஷன் அண்ட் புவர் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்ப்ளாய்டேஷன், ஸ்விக்கி சொமேட்டோ ஒர்க்கர்ஸோட அந்த பேட்டிகள்லாம் ரீல்ஸ்லாம் கூட நிறைய பார்த்துருப்பீங்க. எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் ஆகுறாங்க, நிறைய டெலிவரி பண்ணாலுமே கம்மியான ரிட்டர்ன்ஸ் தான் வருது, அலவன்சஸ்லாம் கம்மியாக தான் இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ இதை தான் வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்ததாக பார்த்தோம்னா இவங்களுக்குன்னு ஒரு யூனியன் இல்லை. கிக் ஒர்க்கர்ஸ், ஸ்விக்கி ஒர்க்கர்ஸ், சென்னையில் இருக்கக்கூடிய ஸ்விக்கி ஒர்க்கர்ஸ் எல்லாருமே ஒரு யூனியனாக இருக்காங்களான்னு கேட்டால் கிடையாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து லேக் ஆஃப் இவங்களோட உரிமைகளை பற்றி பேசுறதுக்கு இந்த மாதிரியான யூனியன்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படுது, ஒர்க்கர்ஸ் யூனியன்ஸ் அப்படிங்கிறது. அடுத்தது ஆக்குபேஷனல் சேஃப்டி ஹசார்ட்ஸ். ஸோ இவங்க பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் கோட் 2020 இவங்களை எக்ஸ்க்ளூட் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆக்குபேஷனல் சேஃப்டி, வேலை செய்யறப்ப ஏதாவது ஒரு பாதிப்புகள் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு வந்து அந்த கம்பெனியை வந்து நிவாரணம் கொடுக்கறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகலை அப்படிங்கிறத சொல்ல வராங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் பொதுவாகவே வந்து கிக் ஒர்க்கர்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய முக்கியமான சேலஞ்சஸாக இருக்குது. ஓகேங்களா? அவங்களுக்கு சோஷியல் செக்யூரிட்டி இல்லை. பொதுவாகவே அந்த ஒரு எம்ப்ளாய் அந்த எம்ப்ளாய்மெண்ட் ரிலேஷன் அப்படிங்கிறதே வந்து மிஸ்மேட்சாக இருக்குது. ஆக்குபேஷனல் சேஃப்டி அப்படிங்கிறது இல்லை. மேட்டர்னிட்டி லீவ் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு கிடையாது. அடுத்ததாக பார்த்தோம்னா எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை சொல்கிறாங்க. கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கோட் ஆன் சோஷியல் செக்யூரிட்டி 2020. ஸோ அரசாங்கம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கிக் ஒர்க்கர்ஸை இந்த கோட் ஆன் சோஷியல் செக்யூரிட்டிக்கு கீழே இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் அவங்களுக்கு இந்த சோஷியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ்லாம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகணும், அவங்களுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தியிருப்பாங்க. ஆனால் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் தான் இருக்காங்க. ஒரு சில மாநிலங்கள் சட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க கிக் ஒர்க்கர்ஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக அவங்களுக்கு சோஷியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஒரு சில மாநிலங்கள் இன்னும் கொண்டு வராமல் தான் இருக்காங்க. சரியா? அடுத்ததா நித்தி ஆயோக் பார்த்தோம்னா நித்தி ஆயோக் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்த கிக் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. அடுத்தது ஈஸ்ரம் போர்ட்டல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. ஸோ ஈஸ்ரம் போர்ட்டலில் பார்த்தோம்னா நமக்கு அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸை வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு கீழேயே பார்த்தோம்னா கிக் ஒர்க்கர்ஸையும் ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அடுத்தது சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ் இவங்களுக்குன்னு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மந்திரன் அப்படிங்கிறது அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு பென்ஷன் ஸ்கீம், அதுக்கு கீழே இவங்களை கொண்டு வரலாம். அடுத்தது ஜீவன் ஜோதி பீமா யோஜனா அப்படிங்கிறது லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்கீம், அதுக்கு கீழே கிக் ஒர்க்கர்ஸை கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து பொதுவாக எக்ஸ்க்ளூசிவாக கிக் ஒர்க்கர்ஸ்க்குன்னு எடுக்கப்பட்ட லெஜிஸ்லேஷன்ஸ் எதுவுமே இல்லை சென்ட்ரல் லெவலில் பார்க்குறப்ப. ஓகேங்களா? இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸில் நமக்கு கிக் ஒர்க்கர்ஸை ஆட் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்க்ளூசிவ் லெஜிஸ்லேஷன் அப்படிங்கிறத இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? இன்னும் கொஞ்சம் மாதங்களில் நமக்கு மேபி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கிக் ஒர்க்கர்ஸ்க்கான ஒரு சட்டம் அப்படிங்கிறது. சரிங்களா? அதற்கு முன்னாடியே பார்த்தோம்னா 2 மாநில அரசாங்கங்கள் இதை பண்ணியிருக்காங்க. ஒன்று ராஜஸ்தான், இன்னொன்று வந்து பார்த்தோம்னா கர்நாடகா. கிக் ஒர்க்கர்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது 2 இடத்துல கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்தியா லெவலில் கொண்டு வந்தது யாருன்னா ராஜஸ்தான் தான் கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு சோஷியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கணும். அந்த எம்ப்ளாய்மெண்ட் ரிலேஷன் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. கிரீவன்ஸ் ரெட்ரெசல் அப்படிங்கிறத அவங்களோட குறைகளை தீர்க்கறதுக்கு ஒரு குறை தீர்ப்பு ஆணையம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. இவங்களுக்குன்னு வந்து கிக் ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர் போர்டு அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா இந்த 2 சட்டங்களோட முக்கியமான சிறப்பம்சங்களாக நமக்கு இருக்கு. சரியா? ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா கிக் எக்கானமி அப்படிங்கிறது ஒரு கான்ட்ரவர்ஷியலான டாபிக் தான். கான்ட்ரவர்சி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு டாபிக். நிறைய சர்ச்சைகள் வந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ.